ஹவுஸுக்கு ரெண்ட் அப்புறம் காருக்கு ரெண்ட் அப்படின்ற மாதிரி பணத்துக்கு கூட ரெண்ட் இருக்கு. இப்போ எப்படின்னா, இப்போ நான் உங்கள்கிட்ட ஒரு 10,000 ரூபாய் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ என்னோட பணத்தை நீங்க யூஸ் பண்றீங்க, ஒரு 2 இயர்ஸ்க்கு யூஸ் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு நீங்க வந்து நான் இப்போ சும்மா தர மாட்டேன்ல, எனக்கு நான் என் பொருள் நீங்க யூஸ் பண்றதுக்காக ரெண்ட் மாதிரி வாங்கணும்ல, அந்த ரெண்ட்டுக்கு பேர் தான் வந்து இன்ட்ரெஸ்ட்னு சொல்றோம். இந்த டாபிக்ல சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னா என்னன்னு பார்ப்போம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னா நமக்கு நார்மலா தெரியும், PNR/100 அப்படி பிரின்சிபல் அமௌண்ட் கொடுத்துருப்பாங்க, நம்ம போட்டு போடுறோம்ட்டு. அது எப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாங்களா? இப்போ 10,000 வந்து 10% பர் ஆனம் வந்து இன்ட்ரெஸ்ட் நான் சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன். 10,000க்கு 10% எவ்வளோ? 10,000 into 10/100. ஸோ 1000 வந்து இன்ட்ரெஸ்ட். இதே நீங்க 2 வருஷம் கழிச்சு தான் தரீங்கன்னா, ஒரு வருஷத்துக்கு தான் நான் 10% சொன்னேன். அப்போ அது 2 வருஷமா போடும்போது நம்மளுக்கு 2,000 எனக்கு இன்ட்ரெஸ்ட் மட்டும் நீங்க பே பண்ணும். அப்போ வாங்கின 10,000ஓட 2,000 எக்ஸ்ட்ரா கொடுத்து 12,000 நீங்க கொடுக்கணும். ஓகேங்களா? அதுதான் வந்து இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி போடுறோம். பிரின்சிபல் 10,000, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 10% per annum, நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து 2. ஸோ 10,000 into 10 into 2/100 போட்டா நமக்கு 2,000 வருது. ஸோ டோட்டலா வந்து 12,000 நீங்க ரீபே பண்ணுவீங்க. ஓகேவா? தேங்க்யூ.